हर हर शङ्कर जय जय शङ्कर 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 हर हर शङ्कर. தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 சாராம்சம் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஆச்சாரியாளுடைய அவதாரம் கிமு 509 நந்தன வருஷத்தில் வைசாக்க சுக்ல பஞ்சமியில் ஏற்பட்டது என்பதை பெரியவா நிறைய பிரமாணங்களை எல்லாம் காமிச்சு ஆச்சாரியாளுடைய கால நிர்ணயத்தை பெரியவா சொல்லி முடிச்சதை பார்த்தோம். குழந்தையா இருந்தபோதே மகா மேதையா இருந்தார். 3 வயசு வரைக்கும் அவர் தேச பாஷைகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். 5வது வயசு வரைக்கும் சமஸ்கிருத பாஷையை அபியாசம் பண்ணி நன்னா தேர்ச்சி அடைஞ்சிட்டார். 5 வயசுலேயே ஆச்சாரியாளுக்கு உபநயனம் செஞ்சுட்டா. இந்த வயசுல போடுறதுக்கு காமிய உபநயனம் அப்படின்னு பேரு. நித்திய உபநயனம் அப்படிங்கிறதுக்கு மினிமம் 8 வயசு, அதாவது கர்ப்பத்தை கூட்டி 8 வயசு, இதுதான் மினிமம். மேக்சிமமும் இதுதான் அப்படின்னு சாஸ்திர அபிப்பிராயம் இருக்கு. ஆனா ஏதாவது தவிர்க்க முடியாம ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டா அப்போ இன்னொரு 8 வருஷம் கொடுத்து 16 வயசு வரைக்கும் பூணூல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பிராமண பையனுக்குள்ள காமம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி காயத்ரி பிரவேசிச்சு அவன் தினமும் சஹஸ்ர ஆவர்த்தி, அதாவது 1000 ஆவர்த்தி அளவுக்கு ஜபிச்சு மந்திர சித்தி அடைஞ்சுட்டான்னா அவன் தனக்கும் சரி தனக்கும் சித்தசுத்தி பெற முடியும், லோகத்துக்கும் நல்ல க்ஷேமகரமான வைப்ரேஷன்களை ரேடியேட் செய்ய முடியும்னு சொல்றார். 8 வயசுதான் முக்கிய காலம் அப்படிங்கிறது, அதாவது விதிப்படி 8 வயசு. 8 வயசுக்கு மேல 16 வரை உபநயனத்திற்கு கவுன காலம் அப்படின்னு பேரு. அதுவும் தாண்டிட்டா ஒருத்தன் பிராத்தியன் ஆகிடுறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மனு சாஸ்திரத்துல மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, ஜாதி பிரஷ்டன் ஆயிடுறானாம். பால பருவத்திலேயே பூணூல் போட்டுண்டு காயத்ரி மகிமையாலேயே காரியமெல்லாம் செய்ததா காட்டணும் அப்படின்னு ஆச்சாரியாலும் சரி சம்பந்த மூர்த்தி சுவாமிகளும் சரி இவா போன்றவர்கள் உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவதார காரியங்களை எல்லாம் விசேஷமாக பண்ணி காமிச்சா. நமக்கு பாடமா அப்படி பண்ணியது அப்படிங்கிறார். பரமதங்களை நிராகரணம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலைநாட்டியதே இவா 2 பேரும் செஞ்ச அவதார பண்ணி. அதனால இப்பவும் கூட நாம கன்வர்ஷன் நடக்கிறதே அப்படின்னு கண்டனம் கூட்டம் போடுறது, கான்ஃபரன்ஸ் நடத்துறது எல்லாத்தையும் விட நம் பசங்களுக்கெல்லாம் 8 வயசுல தப்பாம பூணுல மாட்டி தாஜா கீஜா பண்ணியாவது தினம் சகஸ்ர ஆவர்த்தி ஜபம் பண்ண வச்சுட்டா போதும். தினம் சகஸ்ர ஆவர்த்தி பண்ணும்போது அந்த மந்திர சக்தியில மதாந்திரங்கள் எல்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிறார். ஆச்சாரியால் அந்த வயசுல உபநயனமான உடனே குருகுலத்துக்கு போய் வாசம் பண்ணி 8 வயசுக்குள்ள அத்தியனம் முடிச்சு மத்த எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு கரை கண்டுட்டார். 5 வயசுல உபநயனம், 8 வயசுக்குள்ள சாஸ்திரங்கள் எல்லாம் மாஸ்டர் பண்ணியாச்சு. அந்த வயசுலேயே சந்நியாசமும் வாங்கிண்டாச்சு. 12 வயசுல அத்தனை பாஷ்யமும் எழுதியாச்சு. இப்படி ஆச்சரியமா ஆச்சாரியால் பண்ணியிருக்கார். இன்னும் கூட முன்னாடியே வித்யாபியாசம் எல்லாம் முடிச்சிருப்பார். ஆனா பூணூல் போடாம வேத அத்தியாயனம் பண்ண முடியாது. வேதத்தினுடைய சாங்க உபாங்கங்கள் அப்படிங்கிற சாஸ்திரங்களை எல்லாம் படிக்க முடியாது. அதனாலதான் உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் கத்துண்டார். அவர் எவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆன்வீக்ஷிகி அப்படின்னு ஒரு சாஸ்திரம், அதாவது அது ராஜ்ய நிர்வாகத்துல சொல்ற சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை கண்ணால பார்த்த மாத்திரத்திலேயே அவர் தமதாக்கின்றாராம். அடுத்து கபிலர் செஞ்ச சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம், அதுலயும் ஈடு இணையில்லாத பரிச்சயம் அடைஞ்சிட்டாராம். மீமாம்சைக்கு அப்புறம் ஆச்சாரியால் நிறைய கண்டனம் பண்ணினது இந்த சாஸ்திரத்தை தான். உன்னை கண்டனம் பண்ணணும்னா அப்போ அதை கத்து நன்னா தெரிஞ்சுட்டாதான் கண்டனம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆச்சாரியால் மாதிரியானவா அதை எல்லாம் டீப்பாக படிச்சிருக்கா. அடுத்து பதஞ்சலியுடைய யோக சாஸ்திரத்தை ஒரு தீர்த்தத்தை குடிக்கிற மாதிரி அத்தனை ஈஸியா தனக்குள்ள அனுப்பிச்சுட்டாராம். அடுத்து குமாரில பட்டர்
செய்ததான பாட்ட சாஸ்திரம் அப்படிங்கிற பூர்வ மீமாம்சை. அதையும் ஒரு தீர்த்த கட்டத்தை லேசா தாண்டி போற மாதிரி, எப்படி ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி போனாரோ அந்த மாதிரி தாண்டிட்டாராம். அதாவது தரோவா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 4 மட்டும் இல்ல, இவை முதலான எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக்கொண்டார். ஆனாலும் இவை அவருடைய ஆத்மார்த்தமான இஷ்ட சாஸ்திரங்களாக இல்ல. எல்லாம் தெரிஞ்ச சர்வஜனா இருந்துட்டு அத்வைதத்தை சொன்னாலே அதை லோகம் ஏத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கத்துண்டார். பின்ன அவருக்கு எதுல ஆத்மார்த்தமான பற்றுதல் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கூட அழுக்கு தோஷம் குறை இல்லாம பரம சுகமா நித்திய சுகமா இருக்கிற அத்வைத்தத்துலதான் அவருக்கு பற்றுதல் இருந்ததாம். மத்த சாஸ்திரங்கள்லயும் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யும். இப்ப கர்மா பண்ணினா இந்த பலன் கிடைக்கிறது அந்த பலன் கிடைக்கிறதுன்னு ஏதோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரதான் செய்யும். அதனாலதானே அதை பின்பற்றுறவா இன்னும் இருந்துட்டு இருக்கா. ஆனா மற்ற சித்தாந்தங்கள்ல பெறக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் எல்லாமுமே பார்த்தா இந்த அத்வைத்த ஆனந்தத்திற்குள்ளேயே அடக்கம்தான். மற்ற வித்தியைகள்னால கிடைக்கக்கூடிய எல்லா ஆனந்தங்களும் அத்வைதத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கு. அதனால இதெல்லாம் படிச்ச போதும் ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்துக்குள்ள குழந்தை ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்துக்குள்ள அத்வைத சுகமே நிறைஞ்சிருந்தது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. பெரியவா சொல்றார், கீதையில ஒரு ஸ்லோகம் புரியாம இருந்ததாம். அர்ஜுனனுக்கு சுவாமி ஞான யோகத்தை உபதேசம் பண்ணிட்டு போற போது அதுல சொல்றார், எவ்வாறு பறந்து விரிந்து கிடக்கிற தண்ணீர் காட்டுல ஒரு சின்ன ஊற்றினுடைய பிரயோஜனம் கிடைக்குமோ அதே மாதிரி அவ்வாறே ஞானவானான பிராமணனுக்கு எல்லா வேதத்திலேயுமாம் அப்படின்னு சொல்றார். இதுல சின்ன ஊற்றினால பெறக்கூடிய பயனை பெரிய ஜலப்பிரவாகத்திலிருந்து பெறலாம் அப்படிங்கிறது நமக்கு சிரமம் இல்லாம புரிஞ்சிடுறது. ஆனா எவ்வாறு இதுவோ அவ்வாறே நல்ல ஞானமுடைய பிராமணனுக்கு எல்லா வேதமும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்னவோ சிரமப்பட்டு புரிய வைக்க முயற்சி பண்ணினாலும் பெரியவா சொல்றார், இவ்வாறு சொல்லுகிறார் அப்படின்னு புரியாமதான் இருந்தது. அப்புறம் இந்த சங்கர விஜய ஸ்லோகத்தை பார்த்த பின்னுதான் தெளிவாச்சு அப்படின்னு சொல்றார். இந்த சங்கர விஜய ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆச்சாரியா அநேக சாஸ்திரங்களை படிச்சாலும் அதனுடைய சின்ன சின்ன ஆனந்தங்கள் எல்லாம் அத்வைத்த பேரானந்தத்துல அமிழ்ந்து கிடப்பவைதான் அப்படின்னு கண்டுண்டு உள்ளூர அதிலேயே அமிழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உவமை போட்டு கேள்வியோடு முடிச்சிருக்கு. அதாவது கிணற்றினால் கிடைக்கிற பயன் நல்ல ஜலம் நிரம்பிய பெரிய நதி பிரவாகத்தில் கிடைக்காதா என்ன? அட இது கூட தெரியாதா என்ன? அந்த அட கஷ்டமே அப்படின்னு ஒரு வருத்தம் கேலி எல்லாம் கலந்து அதுல அந்த ஸ்லோகத்துல முடிச்சிருக்கு. அதாவது ஆச்சாரியால் படிச்ச மத்த எல்லா சாஸ்திரங்களும் கிணறுகள் மாதிரி இருந்தாலும் ஆத்ம லாபமா எந்த ஆனந்த நிறைவும் அதுல இருந்து அவருக்கு கிடைச்சிருக்காது. ஆச்சாரியால் பெற்ற அத்வைத்த ஆனந்தத்துக்கு முன்ன மத்த ஏனைய சாஸ்திரங்கள் அதனுடைய ஆனந்தங்கள் எல்லாம் மகாநதிக்கு முன்ன கிணறுகள் மாதிரிதான். இத சொல்லித்தானா தெரியணும்? அட கஷ்டமே. அழுக்கற்ற அமல பிரவாகமாக அத்வைத்த வித்யை இருக்கு. மத்த சாஸ்திரங்கள் கொஞ்சமாவது தூர்வார வேண்டிய கிணறுகள் மாதிரிதான் இருக்கு. இதைத்தான் பகவான் கீதையில சொல்றார். எல்லா வேதங்களும், அதாவது வேதங்கள்ல விரிவா இருக்கிற கர்மகாண்டம் முழுசும் சின்ன சின்ன ஊற்றுகளை போல கொஞ்சம் கொஞ்சம் பலனையே கொடுக்கிற அநேக கர்மாக்களை சொல்லி இருக்கு. முக்குண அழுக்கு எல்லாம் படிஞ்சு இப்போ பலன்களை ஆசைக்காக அதுல போனா அப்ப என்ன ஆகும்னா ஆசை அழுக்கு முக்குண அழுக்கு இதெல்லாம் படிஞ்சு வீணாதான் போயிடுவ. அப்படி பண்ணாத. குணாதீதமா ஆசைகளே இல்லாது போகிற ஒரு நிலை இருக்கு. அந்த அத்வைத்த ஆத்மாவையே பிடிச்சுக்கோ. ஊற்றுகளுடைய பிரயோஜனத்தை எல்லாம் கூட்டினாலும் அதை விட பிரவாகத்தின் பிரயோஜனம் தானே பெருசு. அப்படி எவ்வாறு விரிந்து கிடக்கிற தண்ணீர் காட்டுல இருந்து சின்ன ஊற்றினுடைய பயனை பெற்று விடலாமோ அவ்வாறு ஞானவானான பிராமணன் அகண்டமா இருக்கிற ஆத்ம அனுபவத்திலிருந்தே எல்லா வேத கர்மாக்களுடைய பயனையும் பெற்று விடுகிறான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு தெளிவுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இதை முடிக்கிறார். திரும்ப நம்ம ஆச்சாரியர்களுடைய கதைக்கே வருவோம். அவர் குருகுல வாசம் காலத்துல எல்லா பாடமும் படிச்சதோட
லோகத்திற்கெல்லாம் பாடமா பிரம்மச்சரிய தர்மங்களை எல்லாம் நன்னா அனுஷ்டிச்சார். குரு சுஷ்ரூஷ எல்லாம் பண்ணிண்டு கிரமமா வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்து வந்தார். அந்த மாதிரி ஒரு நாள் துவாதசி அன்னைக்கு காலம்பர ஒரு வீட்டுக்கு போய் முறைப்படி பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்டார். அது பரம தாரித்ய தசையில இருந்த உஞ்சவிருத்தி எடுத்து பிழைச்சுட்டு இருந்த ஒரு பிராமணனுடைய வீடு. அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே பால பிரம்மச்சாரி அங்க போனார் போல இருக்கு. பிக்ஷை அப்படின்னு சாக்கா போய் பெரிய அனுகிரக பிக்ஷை போடுறதுக்காக. ஆத்துல பார்த்தா பிராமணன் இல்ல, அவனுடைய சம்சாரம் மட்டுமே இருந்தா. பிக்ஷை போடுறதுக்கு அந்த வீட்டுல எதுவுமே இருக்கல. ஆச்சாரியால பார்த்த மாத்திரத்துல, அடடா எப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிரம்மச்சாரி, இவருக்கு பிக்ஷை போட்டா எல்லா புண்ணியமும் உண்டாகுமே அப்படின்னு நினைச்சா. ஆனா போடத்தான் மணி அரிசி ஆத்துல இல்ல. அவள் நல்ல உள்ளம் படைச்சவள். இப்படி ஒரு தெய்வ குழந்தை நம்ம ஆத்து வாசல்ல வந்து நிக்கிற போது இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டா. என்னவாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போய் தேடி தேடி பார்த்தா. அப்போ ஒரு புரையில அழுகி போன நெல்லிக்காய் ஒன்று அகப்பட்டது. போயும் போயும் இதையா தெய்வ குழந்தைக்கு போடுறது அப்படின்னு மனசு குமரி வேதனைப்பட்டா. வாசலுக்கும் உள்ளுக்குமா தவித்து தடமாடிட்டு கடைசியில அழுகலோ மட்டமோ நம்ம கிட்ட இருக்கிறது தானே நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு மனச ஒரு மாதிரி தேர்த்திண்டு அழுகல் நெல்லிக்கனைய ஆச்சாரியாளுக்கு போட்டா. தாரை தாரையா கண்ணால ஜலத்தை கொட்டிண்டே போட்டா. பொருள்ல தரித்திரமா இருந்தாலும் அவளுடைய மனசு எத்தனை பெருசு அப்படிங்கிறது, தன்கிட்ட எத்தனை அன்பு பெறுகிறது அப்படின்னு ஆச்சாரியாளுடைய மனசு அவளுக்காக உருகி போச்சு. உடனே அவளுக்காக மகாலட்சுமிய பிரார்த்திச்சு ஸ்தோத்திரம் பாடினார். அதுதான் கனகதாராஸ்தவம். ஆச்சாரியாளுடைய வாக்கிலிருந்து வந்த முதல் ஸ்துதி இதுதான். ஆகாசத்துல இருந்து அஷரீரி வாக்கு கேட்டது. இந்த தம்பதி பூர்வ ஜென்மத்துல பாவம் செஞ்சவா, அதுக்கு தண்டனை தான் இந்த தாரித்யம். பாவம் தொலைகிற காலம் வரைக்கும் இவாளுக்கு சம்பத்தை கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னு லக்ஷ்மி அஷரீரியா சொன்னான். உடனே ஆச்சாரியாள், இவாள்லாம் இப்போ இருக்கிறத விட ஜாஸ்தியா வேண்டுமானாலும் ஜென்ம ஜென்மந்திரங்களா பாவம் வேணாலும் பண்ணிருக்கட்டுமே, அப்படி இருந்தா கூட இத்தனை அன்போட அகத்துல இருந்த ஒரே பக்ஷ்யமான நெல்லிக்கனிய இவள் எனக்கு போட்டிருக்காளே, இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவ. அம்மா மகாலட்சுமி, இவளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் அன்பு நிறைய உண்டாச்சே, அதனால ரொம்ப கண்டிப்போட நியாயம் மட்டும் வழங்காம அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திச்சார். தத்யாதயானுபவனோ திரவிணாம்புதாராம் अस्मिन्न किञ्चन विहङ्ग शिशौ विषण्णे दुष्कर्म घर्ममपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाம்புவாஹஹ. பிராமண ஸ்திரீக்காக அவர் லக்ஷ்மி கிட்ட முறையிட்டதற்கு இந்த ஸ்லோகம் தான் இன்டர்னல் எவிடன்ஸ். பெருமாள் கிட்ட நிறைஞ்ச பிரேமைய வச்சிருக்கிற தாயார் இல்லையா, அதனால நாராயண பிரணயினி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். எடுத்த உடனே தத்யாத் அப்படிங்கிறார், கொடுத்து விடட்டும், அதாவது சம்பத்தை கொடுத்து விடட்டும் அப்படின்னு தெளிவா அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். சம்பத்தை கொடுத்துடட்டும். தயானு பவனோ, தயையாகிய காற்றோடு கூடிய நயனாம்புவாக, அதாவது நேத்திரமாகிய மேகம், தயை காற்றோடு கூடி உன்னுடைய கட்டாட்ச மேகமானது திரவிண அம்புதாராம் தத்யாத். திரவிணம்னா செல்வம், அம்புதாரானா ஜலம், தாரையா வர்ஷிக்கிறது, அதாவது மழை. உன்னுடைய கட்டாட்ச மேகம் கருணை காத்துனால கொண்டு வரப்பட்டு பொருள் தாரையை வர்ஷிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். யாருக்கு? அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசோ விஷண்ணே அப்படின்னா, மனசு சோர்ந்து வாடி போயிருக்கிற இந்த ஏழையான பறவை குஞ்சுக்கு அப்படின்னு சொல்றார். கர்மா கெட்டதா இருந்தா அனுகிரகிக்கிறது இல்ல அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாள் இல்லையா, அதனால அவள் சார்பில் வாதாடினார். துஷ்கர்ம கர்மம் சிராய தூரம் அபனீய, இந்த கெட்ட கர்மாவான கோடை காலம் கொளுத்து எடுக்கிறது. சிராய, எத்தனையோ காலமா சுமந்து வந்த பாபத்தை எங்க போச்சு அப்படின்னே தெரியாம நிரந்தரமா தூரம் அபனீய, ரொம்ப தூரத்துக்கு விரட்டி திரவிணாம்புதாராம் தத்யாத், திரவிய மழையை கொட்டட்டும் அப்படின்னு சொல்றார்.
பிராமண பத்னிய சொல்லாம எதுக்காக பக்ஷி குஞ்சு அப்படின்னா, இதுலதான் சின்ன வயசுலயே அவருக்கு இருந்த கவிதை உணர்ச்சி தெரியறது அப்படிங்கிறார் பெரியவா. கவிகள் மரபுல இப்போ நாம பார்க்க முடியாத சக்கோரம், சாதகம் அப்படின்னு 2 பக்ஷிகள் சொல்லுறது வழக்கம். சௌந்தர்ய லகரியில பார்த்தா அம்பாளுடைய மந்தஹாச காந்திய வர்ணிக்கும் போது நில ஒளிய மாத்திரமே ஆகாரம் பண்ற சக்கோரத்தை அந்த பறவைய சொல்றார். அம்பாளுடைய மதிவதனத்திலிருந்து சந்திரிகையா அவளுடைய சிரிப்பொலி வீசுறதாம். அந்த சந்திரிகைய சக்கோர பக்ஷி குடிச்சதாம். அதனுடைய தித்திப்புல அதனுடைய அழகு மரத்தே போச்சாம். ஆகாசத்துல சந்திரன்ல இருந்து நிலா அடிச்சுட்டு இருந்தது. உடனே சரி நமக்கு ஏதாவது ஒரு புளிக்கஞ்சி வேணும், அப்பதான் இந்த தித்திப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கோரம் அந்த சந்திரிகைய ஆகாச சந்திரிகைய ருச்சி பார்த்ததாம். அப்போ அதுக்கு தேவையான புளிக்கஞ்சி மாதிரியே அது இருந்ததாம். இப்போ மரத்து போன உணர்ச்சியும் போயிடுதாம். அதுக்கப்புறம் தான் சக்கோர பக்ஷி நிலாவை குடிக்கிறது அப்படின்னு ஏற்பட்டது அப்படின்னு வினோதன கல்பனையா பாடியிருப்பார். இது அப்புறமா பாடின ஸ்துதி. மகாலட்சுமிய துதித்த போது பால்யத்திலேயே சாதக பக்ஷிய இங்க சொல்றார். அதுக்கு பார்த்தா அந்த சாதக பக்ஷிக்கு வினோதமா தொண்டையில துவாரம் இருக்கும், அதாவது ஓட்டை இருக்கும். இப்போ அழகுனால சாப்பிட்டா ஓட்ட வழியா எல்லாமே வெளியில வந்துடும். இந்த பக்ஷிக்கு ஆகாரம் எதுன்னா ஆகாசத்துல இருந்து நேரா அந்த தொண்டைக்குள்ளேயே போய் அந்த தொண்டை ஓட்டைக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போயிடுற அந்த மழை துளிதான். அந்த பறவைக்கு வாயால முழுங்கினது தொண்டை ஓட்டையால எப்படி ஒழுகிடுறதோ அந்த மாதிரி இந்த பிராமண குடும்பத்துக்கு அவளுடைய கெட்ட கர்மாவால சம்பத்து சேராமல் அப்படியே நழுவி போயிடுறது. அம்பாள் கிருபை பண்ணும் போதோ என்ன ஆகும்னா நேரா தொண்டை ஓட்டைக்குள்ளேயே ஆகாரத்தை போட்டு விடுற மாதிரி சம்பத்து நழுவாம சேர்ந்துடும். அதுவும் இவள் பக்ஷி குஞ்சுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுறதுன்னா எந்த ஒரு கல் மனசும் இறங்கும் இல்லையா? லக்ஷ்மியும் தாயார் அப்படின்னே சொல்லப்படுபவள். அதனால குழந்தை அப்படின்னு சொல்லிட்டா அவள் நிச்சயம் மனசு உருகி அருள் பண்ணுவாள் அப்படின்னு விஹங்க சிசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பக்ஷி குஞ்சு அப்படின்னு சொன்னார். அம்மா கொஞ்சம் கூட உடைமை இல்லாத வாடி சோர்ந்து போன இந்த பக்ஷி குஞ்சின் கிட்ட உன்னுடைய கட்டாட்ச மேகத்தால பொருள் மழைய கொட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுண்டார். தாரித்ய நிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லோக வாழ்க்கைக்கான சமாச்சாரத்தை வேண்ட மாதிரியே அப்படி வேண்டும் போதே கர்ம நிவிருத்தி, பாப நிவிருத்தி, அதாவது ஆத்ம சம்பந்தமான வேண்டுதலையும் கலந்து கொடுத்துட்டார். அதாவது கெட்ட கர்மாவால தானே இவாளுக்கெல்லாம் பாவம் சேர்ந்தது, அந்த நிவர்த்தியையும் சேர்த்தே பிரார்த்திச்சார். குழந்தையா ஆச்சாரியால் பாடிய இந்த முதல் சோத்திரத்திலேயே பிற்காலத்துல அவர் பெருசா டெவலப் பண்ணிய 2 கொள்கைகளுக்கு இதுல வித்து இருக்கு. ஒண்ணு, அவர் கர்மாவை பக்தியில சேர்த்தது. கர்மா தானாவே பலன் தரல, ஈஸ்வரன் தான் பலதாத்தா. அவனுக்கே எல்லா கர்ம பலனையும் அர்ப்பணம் பண்ணிடு, அப்போதான் இந்த சின்ன பலன் போய் சித்த சுத்தி அப்படிங்கிற ஆத்மார்த்தமான பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் இது ஒரு முதல் உபதேசம். இதுதான் முதல் உபதேச வித்து. இஷ்டா விசிஷ்டா அப்படிங்கிற ஸ்லோகத்துல இதைத்தான் சொல்றார். கர்ம மார்க்கக்காரர்களை பக்தி மார்க்கத்துல சேர்க்கிறதுக்காக சொன்னது. கர்ம பலனை தர்ற ஈஸ்வரனுக்கு அந்த பகவத் சக்திக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ரூபத்தை கொடுத்து அவளுடைய கருணா கட்டாட்சத்தால அந்த பலனை இவாளாம் சுலபமா அடைஞ்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்கார். இன்னொன்னு, பக்தி மார்க்கக்காரர்கள் கிட்ட என்னது உண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ பேதம் எல்லாம் பாராட்டாம ஏதோ ஒண்ணுகிட்ட அதுகிட்டதான் உனக்கு இயல்பா பக்தி சுரக்கிறதா, அப்போ நீ அதையே நீ இஷ்டமூர்த்தி அப்படின்னு பக்தி பண்ணினாலும் மற்றவர்களை நீ தாழ்வா நினைக்காம எல்லாமே ஏக பரமாத்மாவுடைய ரூப பேதங்கள் தான் அப்படிங்கிற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னதுதான். இதுதான் உபதேச வித்து 2வது. கீர் தேவதேதி அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஒரே பரமாத்மா திரிமூர்த்திகளாகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு விளையாட்டு பண்ணும்போது அவர்களுக்குள்ளே பத்னி ரூபத்துல ஒவ்வொரு சக்தியா இருக்கிறது மகாலட்சுமியே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றார். அப்படி உள்ள சக்திகளுடைய பெயர்களை கீர் தேவதை, அதாவது பிரம்ம பத்னியான சரஸ்வதி வாக்தேவி, அப்புறம் கருட துவஜ சுந்தரி, அதாவது கருட கொடியுடைய மகாவிஷ்ணுடைய பத்னி,
அப்புறம் ருத்ர பத்னிகளா மட்டும் 2 பேர், சாகம்பரி, சசிசேகர வல்லபா அப்படின்னு சொல்லியிருக்கார். சாகம்பரிங்கிறது ஒரு பஞ்ச காலத்துல அம்பாள் தன்னுடைய தேகத்துல இருந்தே கரிகாய்கள், கீரை வகைகள் எல்லாத்தையும் முளைக்க பண்ணி ஜனங்கள் வந்து பறிச்சு சாப்பிடுமாறு கிருபை பண்ணினாளாம். அப்போ அவளுக்கு ஏற்பட்ட பேர் தான் சாகம்பரி. இவளும் சிவனுடைய சக்தி தான். ஜனங்கள் எதுக்காக இத வந்து தனியா 2 பத்னிகள் சொன்னார்னா, ஜனங்கள் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே தனத்தை தான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா ரூபாய எங்கேயாவது சாப்பிட முடியுமா? அதனாலதான் சாப்பாடு போடுற அம்மாவா லக்ஷ்மிய குறிப்பிட்டு சொல்லாம விடக்கூடாது அப்படின்னே அவருக்கு இருந்ததாம். அதனாலதான் சாகம்பரிய சொன்னார். அப்புறம் பிரளயத்திற்கான சுவாமியான ருத்ரனுடைய சக்தியாக சசிசேகர வல்லபா, சந்திரனை தலையில வச்சு கொண்டிருக்கிறவ வைத்துக் கொண்டிருப்பவருடைய பிரிய பத்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். பிற்காலத்துல பெரிய சித்தாந்தமா டெவலப் செய்த கருத்துக்களையும் எல்லாத்தையும் உள்ள வச்சு இந்த இந்த ஸ்தோத்திரத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டார். பாடி முடிச்சதுதான் தாமசம். மகாலட்சுமி அந்த குடிசைய சுத்தி பாழாயிருந்த அந்த அக்ரத்தி முழுக்க ஸ்வர்ணத்தால ஸ்வர்ணத்தாலான நெல்லிக்கனிகளாகவே ஒரு முகூர்த்த காலம் வர்ஷிச்சுட்டாளாம். பல பல பலன்னு வர்ஷிச்சுட்டா. அவதார குழந்தைக்கு போட்ட ஒரு அழுகல் நெல்லிப்பழம் அனந்த கோடி மடங்கு தங்க பழங்களா திரும்பித்து. முதல்ல பிராமண ஸ்திரீ கண்ணீர் தாரையா கொட்டினாள். அத பார்த்து ஆச்சாரியாளுடைய வாக்குல இருந்து ஸ்தோத்திர தாரை கொட்டிற்று. அப்புறம் அதை கேட்டு லக்ஷ்மி கனகதாரையை கொட்டிவிட்டாள். அந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தவம் அப்படின்னே பேர் ஏற்பட்டது. ஆச்சாரியாள் அதுல இருந்து ஒரு மணி கூட தொடாமல் அத பிராமண தம்பதிக்கு அப்படின்னே அனுகிரகிச்சுட்டு போயிட்டாராம். இப்ப கூட அந்த மனை இருக்கு அங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. 8வது வயசுல வித்யாபியாசம் எல்லாம் பூர்த்தி பண்ணி அகத்துக்கு ஆச்சாரியாள் திரும்பினார். தகப்பனார் காலமாகிட்டார். தாயாருக்கு ஆதரவா ஆச்சாரியாள் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தார். தாயாருக்கு எவ்வளவு முக்கியஸ்தானம் கொடுக்கணும், அவள்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டணும் அப்படிங்கறது அவர் நடத்தி காமிச்சார். ஒரு நாள் அவளுக்கு தேக அசௌக்கியத்தால ஆழ்வாய்ப்புழை அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தத்துல, இப்போ அங்க காலடியிலே ஓடுறது அப்படி இல்லாம முன்னாடி தூரத்துல ஓடின்னு இருந்தது. அங்க ஸ்நானம் பண்றதுக்கு போக முடியல. அடடா இன்னைக்கு புண்ணிய காலமா இருக்கே, புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியாம இருக்கே அப்படின்னு அந்த அம்மாள் குறைபட்டுண்டாளாம். உடனே இவர் நானே பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணினார். எங்கேயோ ஜன நடமாட்டம் இல்லாத காட்டு வழியில போயிட்டு இருக்கிற நதியே இந்த கிராமம் வழியா போகும்படி பிரார்த்திச்சுண்டா எல்லா ஜனங்களுக்கும் நல்லதாகுமே அப்படின்னு நினைச்சார். நதியை கிரகத்துக்கு கிட்ட வரும்படி வேண்டின்றார். அப்படியே நதியும் வந்தது. எந்த நல்லதானாலும் கஷ்டமாகவும் கொஞ்சம் கலந்துதானே வர மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னா, வரும் வழியில ஒரு கிருஷ்ணன் கோவில் இருந்தது. நதி தடம் மாதிரி மாறி வந்ததுல கோவிலுக்கு ஜீரணம் ஏற்பட்டு விட்டது. சின்ன வயசுலேயே இவர் இப்படி பண்ணின விஷயங்களை எல்லாம் அந்த சுற்றுப்புறம் முழுக்க பரவி அவர் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை ஏற்பட்டது. ராஜாவுடைய காதுக்கும் போயிற்று. ராஜாவும் தரிசனம் பண்ண வந்தான். ஆச்சாரியாள் அவன் கிட்ட சொல்லி அந்த கோவிலுக்கு ஜீர்ணோத்தாரணம் பண்ணி வச்சார். லோகத்துக்கே தர்மோத்தாரணம் செய்ய வந்து கணக்கில்லாத ஆலயங்கள் எல்லாம் சாநித்தியத்தெல்லாம் புதுப்பிச்செல்லாம் கொடுத்து வைதிக ஆராதனை ஏற்படுத்துவர் இல்லையா ஆச்சாரியாள். அதுக்கு இந்த சின்ன வயசுலயே தன்னுடைய பிறந்த ஊர்ல இப்படி இனாகிரேஷன் நடத்திட்டார் அப்படின்னு பெரியவா சொல்றார். லோகத்துக்கெல்லாம் பண்ண வேண்டிய காரியத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு ஆச்சாரியால் நினைச்சார். பிரம்மச்சரிய நியமங்களை பண்றதும் மாத்ரு சுஷ்ரூஷ பண்ணி கொண்டிருப்பதும் அதுவும் லோகத்துக்கு பாடமாத்தான். அதையும் ஒரு குறை இல்லாம பண்ணினார். ஆனா உலகம் பூரா அம்மாக்கள் இருக்கும்போது இந்த ஒரு அம்மாவுக்கே பணி செஞ்சுட்டு இருந்தா போதுமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார். நாம ஒரு தாயாருக்கு மட்டும் குழந்தை இல்ல, லோகத்துக்கு குழந்தை. லோகத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து அதை தீர்க்கிறதுக்கானது செய்யாமல் இருக்கிறது எவ்வளவு தப்பு அப்படின்னு நினைச்சு அம்மாவை விட்டு வீடு வாசலை விட்டு சன்னியாசியாக புறப்பட அவர் வந்து முடிவு பண்ணினார். ஆனா கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அம்மா கிட்ட சந்நியாசம் அப்படின்னா ரொம்ப துக்கப்படுவாளே, சரி சமயம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தார்.
மனுஷ ரீதியில இருந்து பார்த்தா அம்மாவுக்கு ஒண்ணும் பண்ணாம லோகத்துக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு தோணலாம். ஆனா ஈஸ்வர லீலை அவதாரம் அப்படின்னு வரும்போது நமக்கு புரியாம பதில் சொல்ல தெரியாம நிறைய நடக்கிறது. அவனுக்கு தான் தெரியும், சுவாமிக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன கர்மம், யாருக்கு எத்தனை நாள் எப்படி தன்னுடைய அவதார காலத்துல பண்ணணும், எங்க கருணை காட்டணும், எங்க கருணை இல்லாத மாதிரி லோகத்துக்கு தோன்றினா கூட அப்படி நிர்தாட்சண்ய மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தானே தெரியும். மகா பெரிய லோக கல்யாண காரியம் காத்துட்டு இருக்கும்போது அம்மா அப்பான்னு சொந்த உறவை பார்க்காம ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தன்னால கஷ்டம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு புறப்பட்டா அத கருணை தியாகம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா முதலானவர்களும் அவதாரமா வந்தவர்களை லோகத்துக்காக தியாகம் பண்ணி பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி நடக்கிறது எல்லாம். மாதா பிதாக்களோ பத்னியோ யார் இருந்தாலும் சரி அவளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு அவர்களுடைய சம்மதத்தினோட தான் வீட்டை விட்டு போகலாம். இப்படித்தான் சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திர பிரகாரம் இதையும் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையாவது பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் காத்து கொண்டிருந்தார். கிட்ட வந்த நதியில ஒரு நாள் தாயாருக்கு ஸ்நானம் பண்ணி வச்சார். அப்புறம் தாமும் ஸ்நானம் பண்ண இறங்கினார். அப்போ அவர் கால ஒரு முதலை பிடிச்சுட்டு எடுத்து கரை ஏறி இருந்து தாயார் இத பார்த்த உடனே பரிதவிச்சு போயிட்டா. ஆச்சாரியாளானா இதுதான் நாம எதிர்பார்த்து இருந்த சமயம் அப்படின்னு அவளை பார்த்து பேச ஆரம்பிச்சார். முதலை வாயிலிருந்து மீழறது நடக்கவே நடக்காத காரியம். இப்போ நான் சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டா வேற ஜென்மா வந்து விட்ட மாதிரி ஆகும். அதனால அப்போ என்ன ஆகும்னா காலை இழுக்கிற இந்த முதலை விட்டு விடலாம். ஆனாலும் உன் அனுமதி இல்லாம சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லம்மா. அதனால நீதான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்டுண்டார். அம்மாவுக்கு என்ன சொல்றது, சந்நியாசம் வாங்கிக்கோ சொல்றதா இல்ல இல்லன்னா முதலை சாப்பிட்டுடுமே, அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தா சரி தன்னோட வாசம் பண்ணலன்னா கூட உசுர வச்சுண்டாவது இந்த குழந்தை இருந்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா. உனக்கு எப்படி தோன்றதோ அப்படியே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. ஏன்னா சந்நியாசம் வாங்கிக்கோன்னு குழந்தைய பார்த்து சொல்ல முடியாது இல்லையா. அதனால உனக்கு எப்படி தோன்றதோ எது சரியோ அதையே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அனுமதி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுண்டு உடனே பிரைஷோச்சாரணம் பண்ணி சந்நியாச ஆசிரமம் வாங்கிட்டார். அதாவது இந்த பிரைஷ மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னால ஒரு பிராணிக்கும் ஒருவித பயமும் உண்டாகக்கூடாது அப்படின்னு பரம பிரேமையை தெரிவிக்கிறது தான் இந்த பிரைஷ மந்திரம். உடனே முதலையும் அவர் காலை விட்டெடுத்து ஆகாசத்துல ஒரு கந்தர்வன் தென்பட்டான். முதலைதான் அப்படி ஆனது. அவனே தன் கதையை ஆச்சாரியால் கிட்ட சொன்னான். நான் பாட்டுக்கு சதா குடிச்சுண்டு எங்கள் ஸ்திரீகளோட ஆடி பாடிண்டு மதோன்மத்தமாக இருக்கிறது வழக்கம். ஒரு நாள் துர்வாச மகரிஷி வர்றதையும் லட்சியம் பண்ணாம முதலை கிடக்குற மாதிரி ஜலக்கிரீடை பண்ணிட்டு நான் கிடந்ததை பார்த்ததும் அவருக்கு மகா கோபம் வந்துடுது. உடனே முதலையாக போக கடவாய் அப்படின்னு சபிச்சுட்டார். உடனே அவர் காலில் விழுந்து அபச்சாரத்துக்காக கெஞ்சி மன்னிப்பு கேட்டுண்டேன். அவர் பரமசிவ அவதாரம் இல்லையா, பரமசிவன் எப்படி ஆசுதோஷியோ அப்படியே நான் கெஞ்சிய உடனே அவருக்கும் இரக்கம் வந்துடுத்து. அதனால சரி சாபத்தை அப்படியே வாபஸ் வாங்கிக்க முடியாது, அதனால இப்போதைக்கு முதலை ஜென்மா வரட்டும், ஆனா பரமேஸ்வரனுடைய காலடிய போய் பிடிச்சுக்கோ, விமோச்சனம் கிடைச்சிடும் அப்படின்னார். பரமசிவனுடைய காலடிய பிடிச்சுக்கொள்னா எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் அதை பத்தி நீ கவலைப்படாதே, அவருடைய காலடியே உன்னை தேடிண்டு வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பினார். அவர் சொன்னபடியேதான் இங்க சாக்ஷாத் சிவ அம்சமான உங்களுடைய காலடிய பிடிச்சேன். எனக்கும் முதல ஜென்மா தீர்ந்தது, உங்களுக்கும் ஒரு குடும்பத்து மனுஷர் அப்படிங்கிற ஜென்மா தீர்ந்தது அப்படின்னு சொல்லி கந்தர்வன் ஆச்சாரியால நமஸ்கரிச்சுட்டு போயிட்டான். கந்தர்வன் அவர் காலடிய பிடிச்சு சாப விமோச்சனம் பெற்ற மாதிரிதான் நாமும் பிடிச்சா நமக்கு ஜென்ம நிவர்த்தியே கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த ஊருக்கே காலடி அப்படின்னு பேர் ஏற்பட்டதோ என்னவோ அப்படிங்கிறார் பெரியவா. முதலை வாயிலிருந்து குழந்தை மீண்டு வந்ததை பார்த்து தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டா. சந்தோஷத்துல அவர் சந்நியாசம் வாங்கி கொண்ட நினைவே போயிடுது. அப்பா பிழைச்சி வந்தியே, ஆத்துக்கு போகலாம், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதை கேட்ட ஆச்சாரியா அம்மா
நான் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள நீ அனுமதி தரலையா? அத மறந்து பேசுறாயே. இதுவரைக்கும் உன் ஒருத்திக்கு மாத்திரம் குழந்தையா இருந்தேன். ஆனா இனிமேல் லோகத்தில் உள்ள எல்லாருக்கும், எல்லா தாய்மார்களுக்கும் நான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அம்மாளுக்கு துக்கம் தாங்க முடியல. என்னை விட்டு விட்டா போற? என்னுடைய அந்திய காலத்துல கூட உன்னை பார்க்காமலதான் என்னுடைய ஆவி பிரியணுமா அப்படின்னு தாயார் ரொம்ப அழுதாள். இல்லம்மா, இப்போ உன்னை ஏமாத்திட்டு போறேன் இல்லையா, இதுக்காகவாவது அந்திய காலத்துல உன் மனசு சமாதானம் ஆறதுக்காக உன் பக்கத்திலேயே வந்து இருக்கேன். அப்போ நீ என்னை ஸ்மரிச்ச மாத்திரத்துல வந்துடுறேன், தகன கிருத்தியமும் பண்ணுகிறேன் அப்படின்னு ஆச்சாரியால் வாக்கு கொடுத்தார். ஒரு மாதிரி மனசை தேற்றிக் கொண்டு அந்த அம்மாளும் ஆச்சாரியால் புறப்படுவதற்கு அனுமதி கொடுத்தாள். சன்னியாசி கிருத்தியம் பண்ணலாமா அப்படின்னா, தாயார் அப்படிங்கிறவள் அவளுடைய ஸ்தானம் எல்லாவற்றையும் விடவும் உயர்வானது. எப்படின்னு தான் சாஸ்திரங்கள் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கு. ஒரு சன்னியாசி வந்தா எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஆனா தாயார் மட்டும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை, அப்பா கூட நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் தாயாருக்கு சன்னியாசியானவன் தன் தாய்க்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி சன்னியாசி வாங்கிக் கொள்பவன் ஏகபுத்திரனா இருந்தா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் இருக்கு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, அதாவது செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது அப்படிங்கிற முறைப்படி நிச்சயிக்கிறதுல சாஸ்திரமே உனக்கு பிரமாணம் அப்படிங்கிறதையே எப்ப பார்த்தாலும் வலியுறுத்தி வந்த ஆச்சாரியால் சாஸ்திரத்துல இடம் கொடுக்காத ஒண்ண செஞ்சிருக்கவே மாட்டார் அப்படின்னு பெரியவா அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்படி அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு குருவை தேடிக்கொண்டு புறப்பட்டார். ஆச்சாரியால் சரித்திரத்தை கூறுவதா நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறதுல அவர் எந்த இடத்துல குருவை பார்த்து உபதேசம் பெற்றார் அப்படிங்கறதுல வித்தியாசமான அபிப்பிராயங்கள் எல்லாம் அதுல வந்து காணப்படுறது. நர்மதா தீரத்துல அப்படின்னும், பத்ரிகாசிரமத்துல அப்படின்னும், காசியில, சிதம்பரத்துல, இப்படி வெவ்வேறு புஸ்தகங்கள்ல வெவ்வேறு சொல்லியிருக்கு. எழுதியவா எல்லாருமே ஆச்சாரியால் மேல ரொம்ப பக்தி வைத்தவர்கள். அவர்கள் செஞ்ச உபகாரம் ரொம்ப ரொம்ப பெருசு, அவர்களை போற்றத்தான் வேண்டும் அப்படிங்கிறார் பெரியவா. எல்லாத்துலயும் ஒரே விதமா சொல்லி இருக்கிற விஷயங்களை கேள்வியே இல்லாம நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புஸ்தகத்துல சொல்லி இன்னொன்றுல சொல்லாதத கால ரீதியில ஆர்டர் தப்பாம ஒழுங்கு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஒண்ணுல இருக்கிறது மத்ததுல இருக்கிறது கர்ண பரம்பரையா வந்தது, இப்படி எல்லாமே சேர்ந்ததுதான் ஆச்சாரியாளுடைய சரித்திரம். பக்தி தான் நமக்கு முக்கியமே தவிர, ஏன்னா ஆச்சாரியால நம்ம நினைச்சிட்டாலே போதும், நம்மளுடைய கல்லு மனசு கூட உருகி போயிடும். அதனால நமக்கு சத்தியம் தெரியணும் அப்படின்னு அவரையே பிரார்த்தனை பண்ணி பிரேமையோட எல்லா சரித்திரங்களையும் பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றார். பல சோர்ஸ்கள்ல இருந்து பார்த்தோம்னா ஆனந்த கிரியத்திற்கு நிறைய பிராமாணியம் இருக்கு அப்படின்னு உறுதியாருது. எல்லா ஆச்சாரிய சரித்திரங்களிலுமே காலடியத்தான் சொல்லியிருந்தாலும் ஆனந்த கிரியத்துல பார்த்தோம்னா அதுல அவருடைய ஜென்மஸ்தலம் எது சிதம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு பெரியவா சொல்றார். ஆனா அதே சமயம் ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரத்துக்கும் ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு சம்பந்தம் இருக்கு. அவர் பரமேஸ்வரன் கிட்ட இருந்து பெற்ற 5 ஸ்பட்டிக லிங்கங்கள்ல ஒன்ற ஸ்ருங்கேரியிலும் இன்னொன்ற இங்க காஞ்சி மடத்திலையும் ஸ்தாபிச்சார். 3வது ஹிமாச்சலத்துல இருக்கிற கேதாரிநாத்லயும், 4வது நேபாளத்துல இருக்கிற நீலகண்ட கஷேத்திரத்திலையும் ஸ்தாபிச்சார். 5வது எங்கன்னா அதுதான் சிதம்பரம். சிதம்பரம் அவர் வந்து தன்னுடைய பிரம்மிபாவம் அடையறதுக்கு முன்னாடி சுரேஸ்வராச்சாரியால் கிட்ட கொடுத்து அங்க ஸ்தாபனம் பண்ண சொன்னார். சிதம்பரம் அப்படிங்கிற பேரே பார்த்தோம்னா வேதாந்தமானது, ஞான ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம தத்துவத்தையே ஆகாசம் அப்படின்னு சொல்றது. விவேக சூடாமணியில அவர் சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தைய வந்து சொல்லியிருக்கார். ஜீவன் முக்தனை வர்ணிக்கும் போது ஞான ஆகாசத்துல நிலை பெற்றவன் அப்படிங்கிறதுக்கு சிதம்பரஸ்தகா அப்படின்னு போட்டிருக்கார். ஆச்சாரியாலோ தத்துவ ரீதியில எப்பவுமே சிதம்பரஸ்தராவே இருந்திருக்கார். அதனால அவரை ஞான ஆகாசத்துல வச்சு குரு உபதேசிச்சத சிதம்பரத்துல உபதேசிச்சார் அப்படின்னு ஆனந்தகிரியத்துல எழுதிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பெரியவா இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றார். ஆனா பரவலான ஐதீகம் எது பார்த்தா
நர்மதா தீரத்துல தான் அவர் குருவை போய் சந்திச்சார். அதே மாதிரி ஆச்சாரியால் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணியத விளக்கமா சொல்ற புஸ்தகம் ஆனந்தகிரியம் தான். ஆனாலும் அதுல எப்படின்னா பொது அபிப்பிராயத்துல ஷண்மதம் அப்படின்னா சிவன், அம்பாள், விஷ்ணு, பிள்ளையார், சுப்பிரமணியர், சூரியன் இந்த 6 பேரை குறிச்ச உபாசனை அப்படின்னு இருந்தாலும் இதுல என்ன சொல்லியிருக்குன்னா சுப்பிரமணிய மதமான கௌமாரத்துக்கு பதிலா ஆச்சாரியால் கண்டனம் பண்ணிய காபாலிகத்தை சொல்லியிருக்கு. பெரியவா சொல்றா சாஸ்திர பிரகாரமே எல்லாம் பண்ணிய ஆச்சாரியால் கௌமாரத்தை விட்டு இருப்பாரா? ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப பிரசித்தமா இருக்கிற ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம். திருச்செந்தூர் முருகன் மேல பாடியது. ஆச்சாரியாலும் நரலீலையா அவதார விளையாட்டு விளையாடினதுல குரூர சுவாவம் படைச்ச ஒரு எதிர் சித்தாந்தி அவருக்கு செய்வினை பண்ணியத ஏத்துண்டு ஷரீர உபாதை பட்ட போது திருச்செந்தூருக்கு வந்து சுவாமிய ஆராதிச்சு அந்த க்ஷேத்திரத்துக்கே உரியதான பன்னீர் இலை விபூதியினால ரோக நிவர்த்தி பெற்றார் அப்படின்னு அங்க ஸ்தல மகாத்மியமே இருக்கு. பன்னீர் இலையில வச்சு அங்க விபூதி தருவத ஆச்சாரியாலே அந்த ஸ்தோத்திரத்துல பத்ரபூதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா அதை இட்டுக்கணும் அப்படின்னு கூட இல்லாம பார்த்த மாத்திரத்திலேயே மகா ரோகங்களும் ஆவி சேஷ்டிதங்களும் கூட பிசுபிசுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புஜங்கத்துல சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் வேற வேறான சமாச்சாரங்கள் இருக்கு அப்படின்னா எது எது இப்போ ஆனந்தகிரியத்துல எது எதெல்லாம் சொல்லியிருக்கு, சிலது விட்டு போனது வியாசாச்சலியத்துல இப்படி ஒவ்வொன்னா சேர்த்து அப்படி நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறார். பக்தியோட எல்லா சரித்திரங்களையும் படிச்சு கதை வழியா ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைய வேண்டியது அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் அந்த அனுகிரகம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றார். குருவை தேடி புறப்பட்ட ஆச்சாரியால் வடக்கா வெகு தூரம் போய் நர்மத கரையை அடைஞ்சார். அங்க கோவிந்த பகவத் பாதர் நிஷ்டையில இருந்தார். நதியில பார்த்தோம்னா ஊரையெல்லாம் அடிச்சுண்டு போற மாதிரி வெள்ளம் வந்திருந்தது. சுற்றுப்பக்க கிராமவாசிகள் எல்லாம் அந்த மகான் காப்பாத்துவார் அப்படின்னு அவரை தேடிட்டு வந்தா. அவரோ தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தார். ஆனா பக்கத்திலேயே ரொம்ப தேஜஸோட தேஜோமயமா ஒரு குழந்தை வந்திருக்கிறத பார்த்ததும் ஜனங்களுக்கு தன்னால ஒரு நம்பிக்கை பக்தி எல்லாம் உண்டாச்சு. வெள்ளத்தை பத்தி அந்த குழந்தை கிட்ட முறையிட்டா. குழந்தை ஆச்சாரியால் தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள வரும்படியா பிரவாகத்துக்கு கையை காமிச்சார். அப்படியே நதியும் அதற்குள்ள அப்படியே அடங்கி விட்டது. ஜனங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டா. சரி, அவருக்கு குரு எதற்கு? அவர்தான் பிரைஷ மந்திரம் எல்லாம் சொல்லி சந்நியாச ஆசிரமம் எல்லாம் வாங்கிண்டாரு. ஆபத் சந்நியாசம் அப்படின்னு பிராண ஆபத்துல தானே தீட்சை எடுத்துக்கலாமே ஒழிய அதுக்கப்புறம் ஆபத்து போயிடுத்துனா யதோக்தமா ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்து தான் பிரணவோபதேசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்றுக்கணும் அப்படின்னு சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆச்சாரியால் தான் ஈஸ்வர அவதாரமாச்சே, அவருமா குரு கிட்ட போய் உபதேசம் பெற்றிருக்கணும் அப்படின்னா பெரியவா சொல்றார், மனுஷரா அவதரிச்சா எல்லாருக்கும் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அப்படியே தாமும் நடந்து காட்டணும் அப்படின்னு தான் ஆச்சாரியால் எப்படி பண்ணினார். இல்லைன்னா லோகத்தை கெடுத்ததா ஆயிடும். தான் வந்து பண்ணல அப்படின்னா லோகமும் இவரை பார்த்து சரி அவரே பண்ணல அப்புறம் நாம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு அசால்ட்டா இருந்துருவா. அதனால கீதையில பகவான் சொல்றார், இந்த 3 லோகத்திலயும் எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். ஆனாலும் பாரு, நான் எப்படி எல்லா காரியமும் இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதோ உனக்கு சாரத்தியம் பண்றேன், அன்றைக்கு உங்களுக்காக தூது போனேன், இன்னும் எத்தனை சண்டையை எல்லாம் பண்ணிருக்கேன், சல்லாபம் பண்ணிருக்கேன். இருந்தாலும் இதையெல்லாம் ஏன் பண்ணறேன் அப்படின்னா நான் பண்ணாம போனா என்ன ஆகும் தெரியுமா? கிருஷ்ணரே ஒண்ணும் செய்யாம இருக்காரு, நாமும் ஒண்ணும் செய்ய வேண்டாம். கடமை ஸ்வதர்மம் அப்படின்னு ஒன்றும் எவரும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிடுவா. லோகம் நம்மால கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் இழுத்து போட்டுக்கொண்டு பண்ணுகிறேன் என்று சொல்றார். குறைந்ததா ஆச்சாரியால் குருவை தேடி புறப்பட்டது.
ஈஸ்வர சங்கல்பப்படி மலையாள தேசத்துல இருந்து பகு தூரம் போய் நர்மதா நதி தீரத்துல கோவிந்த பகவத் பாதரே தம்முடைய குரு அப்படின்னு அவருடைய சரணத்துல போய் விழுந்தார். கோவிந்த பகவத் பாதரும் நிஷ்டையிலிருந்து எழுந்தார். ஆச்சாரியால பார்த்த உடனே இந்த குழந்தைக்காக தானே நாம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சு கிட்ட வந்தார், கட்டிண்டார். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற அவதார விளையாட்டுப்படி அவர் இவரை பார்த்து யார் குழந்தை அப்படின்னு கேட்டார். சொல்லியும் சொல்லாம அவதாரம் அப்படின்னு தெரிவிச்சு, அவதார மூலத்தையும் தெரிவிச்சு, எல்லாவற்றுக்குமே மூலமான அத்வைத சிவத்தையும் தெரிவிச்சிடணும் அப்படின்னு ஆச்சாரியால் ஸ்லோகங்களா பதில் சொன்னார். 10 ஸ்லோகம் தசஸ்லோகி அப்படின்னு பேரு. ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதத்திலையும் தத் ஏகோ அவசிஷ்டஹா சிவ கேவலோ அகம் அப்படின்னு முடிச்சார். எல்லாத்தையும் மாயை அப்படின்னு தள்ளியதுக்கு அப்புறம் மிஞ்சுவது கலப்படம் இல்லாதது அப்படிப்பட்ட அந்த ஒன்று தத் ஏகஹா, அது சிவஸ்வரூபமா இருக்கிறதே, அதுதான் நான் அப்படின்னு தெரிவிச்சுண்டார். வியாசர் சொன்ன ஆசாமி இவர்தான் அப்படின்னு கோவிந்த பகவத் பாதருக்கு நிச்சயமாச்சு. சாஸ்திர பிரகாரம் ஆச்சாரியாளுக்கு அவர் சந்நியாச ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணினார். குரு அவனுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிவிக்கிறதான மகா வாக்கியம் அப்படிங்கிற மகா மந்திர உபதேசம் செய்வார். அவன் அதே தியானமா இருந்து அந்த ஐக்கியத்தை பெற வேண்டும் அப்படின்னு இருக்கு. வியாசருடைய பிரம்மசூத்திரத்தினுடைய சரியான தாத்பரியத்தை விளக்கி ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணி சுத்த வைதிகத்தையும் சுத்த அத்வைத்தத்தையும் பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு இது வியாசாச்சாரியாளுடைய ஆக்ஞை அப்படின்னு அதையும் தெரிவிச்சுண்டார். அப்படியே ஆச்சாரியால் வியாச சூத்திரத்தினுடைய தாத்பரியம் எல்லாம் பிரகாசிக்கும்படியா பாஷ்யம் பண்ணி குருவுடைய சரணத்துல வச்சு அவருக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு கொஞ்ச காலம் இருந்தார். லோகமெல்லாம் எந்நாளும் சனாதன தர்மத்துல நிற்கிறதுக்காக அதற்கான பாஷ்யங்களை ஆச்சாரியால் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கோவிந்த பகவத் பாதர் என்ன பண்ணினார்னா அவருக்கு விடை கொடுத்து காசிக்கு அனுப்பி வச்சார். ஆச்சாரியாலும் அங்க போய் எழுதி தள்ளிண்டே போனார். உபனிஷதுகளுக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதினார். ரொம்ப அதுல இருக்க பார்த்தோம்னா ரொம்ப நுட்பமான தத்துவங்கள் அபிப்பிராயங்கள் அதெல்லாம் ரொம்ப அனாயாசமா தெளிவோட விளக்கி எழுதினார். எல்லாத்துலயும் அதுல பார்த்தா மியூச்சுவல் கான்ட்ரடிக்டரின்னு சொல்ற மாதிரி ஒண்ணுக்கு முரணா இருக்கும். அது எல்லாத்துக்கும் பரம தாத்பரியம் அத்வைத்தம் தான் அப்படின்னு ஆச்சாரியால் உறுதிப்படுத்தி இருக்கிற அழகை பார்த்து அறிவாளிகள் எல்லாருமே ஆச்சரியப்படுவா. அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணின லாங்குவேஜ் அதுலயும் எல்லாரும் பிரமிச்சு போவா. மாற்று சித்தாந்தக்காரர்களுக்கும் நிரம்ப மரியாதை கொடுத்தே அதுல அந்த பாஷ்யங்கள் எல்லாம் கண்டனம் பண்ற இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப மரியாதையோட பாஷ்யங்கள் சொந்த நூலான பிரகரணங்கள் இப்படி எழுதியதெல்லாம் பார்த்தா ஞான மார்க்கத்துல சேர்றது. குழந்தைகளுக்கு கூட ஒரு வாத்தியார் உபதேசம் பண்ற மாதிரி அடியில இருந்து ஆரம்பிச்சு பாலபோத சங்கிரகம் அப்படின்னும் அப்புறம் பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகா இதெல்லாமும் எழுதினார். ஞான புஸ்தகங்கள் மாதிரியே பக்தி ஸ்தோத்திரங்களும் குழந்தைகள் கூட பிரியப்பட்டு சொல்லும்படியா நிறைய எழுதினார். பக்தி எப்படி துவைத்தம் மாதிரி இருந்தாலும் அத்வைத்தமா முடியாது அப்படின்னு நிறைய இடங்கள்ல காமிச்சிருக்கார். நிர்குண பிரம்மமே தான் சகுண மூர்த்தியா வந்திருக்கிறது அப்படின்னு தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்ல ஞாபகப்படுத்திண்டே இருப்பார். அத்தனை தெய்வத்தையும் ஸ்துதித்து பாடினார். ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லும் போதும் இதுவே பரபிரம்மம், இதுவே பரதெய்வம், இதுக்கு மேல ஒன்றும் எனக்கு தெரியல, நஜானே நஜானே அப்படின்னே சொல்லுவார். ஞான புஸ்தகங்கள்லயே பார்த்தோம்னா கர்மானுஷ்டானத்துல ஆரம்பிச்சு சாஸ்திரோக்தமா வர்ணாசிரம தர்மங்களின்படி எல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கார். இப்படி ஞானம் பக்தி கர்மா அப்படிங்கிற இந்த 3 மார்க்கங்களையும் வைதிகமா நிலைப்படுத்தினார். நம்மளுடைய தேசத்துக்கே மகா கஷேத்திரமா இருக்கிறது காசி. அது மட்டும் இல்லாம அது பண்டித ராஜதானியாகவும் இருந்தது. காசிக்கு போய் ஆச்சாரியால் கங்கையுடைய மணிகர்ணிகா கட்டத்துல முக்தி மண்டபத்துல இருந்துட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். சூத்திர பாஷ்யமோ அப்படின்னு பிரமிப்பா கேக்குற வழக்கம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அதை ஆச்சாரியாலே உபதேசம் பண்ணினார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்.
அங்கம் வங்கம் கலிங்கம் அப்படிங்கிற 56 தேசத்து பண்டிதர்களும் காசியில ஆச்சாரியால் உபன்யாசத்தை கேட்க வந்தா. பாண்டித்யம் ஆஸ்திக்யம் ரெண்டும் உள்ளவர்களா இருந்த எல்லாரும், ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு அபார தேஜஸ்வி இத்தனை சின்ன வயசுல அபாரமான ஞானத்தோட சொல்றாரே அப்படின்னு அவருடைய சரணத்துல விழுந்து அந்த பாஷ்ய அமிர்தத்துல திளைச்சு ஆனந்தப்பட்டா. மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்கள் கிட்ட கூட திறந்த மனசு உள்ளவர்கள் இவர் சொல்றதுதான் தத்துவம் அப்படின்னு எடுத்துண்டு நிறைய பேர் சிஷ்யர்களானார். அவர்கள் தாங்கள் தெரிஞ்சின்றத தங்கள் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சா. அதனால சட்டுன்னு ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. ஆச்சாரியாளுடைய ஆத்ம சக்தி, அறிவு சக்தி, அனுகிரக சக்தி எல்லாம் சேர்ந்ததுல நம்மளுடைய மதத்துக்கு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எதற்காக அவதாரம் ஏற்பட்டதோ அந்த பணி நடக்க ஆரம்பிச்சது. அப்படி 56 தேசங்களும் ஆச்சாரியால் கால்ல விழ ஆரம்பிச்சது. ஆச்சாரியாளுடைய பிரதான சிஷ்யர்கள்ல ஒருத்தரா இருக்கப்பட்ட பத்மபாதாச்சாரியால் ஆச்சாரியால் காசிவாசம் பண்ணிட்டு இருந்த போதே அவர்கிட்ட சிஷ்யரா வந்து சேர்ந்தார். சோழ தேசத்தை சேர்ந்த பத்மபாதருக்கு பூர்வாசிரமத்துல சனந்தனர் அப்படின்னு பேரு. தன்னுடைய ஊர்ல இருந்த காலத்துல அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திர உபதேசம் பண்ணினார். நன்னா ஜபம் பண்ணி சித்தி பெற்று நரசிம்ம மூர்த்திய தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டாச்சு. ஏகாந்தமா ஒரு மலையினுடைய உச்சியில இருந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ண உட்கார்ந்தார். அப்போ அங்க ஒரு வேடன் வந்தான். ஐயர் ஏன் பாவம் இங்க வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சு, பூஞ்ச பிராமண, உனக்கு இங்க எதுவும் கிடைக்காம கஷ்டப்படுவ, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நரசிம்மர் தபஸ் இப்படின்னா சொன்னா அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இடுப்புக்கு கீழே மனுஷன் மாதிரியும் மேல சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி இருக்கு, இந்த காட்டுலதான் அது இருக்கு அப்படின்னு கேள்வி, அத கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேடன் உடனே ஆச்சரியப்பட்டு, அப்படியா, அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லையே, சரி உங்களுக்காக நானே வேணா அதை பிடிச்சிட்டு வரேன், நீ கஷ்டப்பட வேண்டாம், ஆனா நிஜமா அப்படி ஒரு மிருகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். சரி, தன்னை ஏகாந்தமா விட்டுட்டு அவன் நகர்ந்துட்டா போதும் அப்படின்னு அவரு என்ன சொன்னார்னா, நிஜமா அது இங்க இருக்கு, ஆனா உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். என்னது பார்க்க முடியாதா, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் அதை பிடிச்சிட்டு வரேனா இல்லையா பாரு, அது மட்டும் முடியலன்னா இந்த உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மரை தேடிண்டு புறப்பட்டான். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்ட அரை மனுஷ அரை சிங்க ரூபத்தை விடாம நினைவுல வச்சுண்டே ஆகார நித்ரை இல்லாம காடு பூரா தேடு தேடு தேடுன்னு தேடினான். மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் தேடினான். அவன் சொன்ன கெடுவும் முடிஞ்சு போயிடுத்து, ஆனா மிருகம் கிடைக்கல. சரி, ஐயர் பொய் சொல்ல மாட்டார், நாம தான் கையாளாதவனாக ஆகிட்டோம், நான் சொன்ன மாதிரி உயிரை விட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அங்க இருக்கிற கொடிகளை அறுத்தான், தூக்கு போட்டு கொள்றதுக்காக கிளையில கட்டினான். அந்த சமயத்துல ஒரு மிருகம் நின்றது. நரசிம்மமூர்த்தி தான் வந்துட்டார். எத்தனை ஒருமுனை பாட்டோட அவன் தன்னையே 2 நாளா ஸ்மரிச்சிருக்கான். சத்திய வாக்கிய பரிபாலனத்துக்காக எப்படி பிராண தியாகமும் பண்ண துணிஞ்சிட்டான் அப்படிங்கறதுல சந்தோஷிச்சே நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார். ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே மிருகம் இருந்ததை பார்த்ததும் அவனுக்கு ஒரே சந்தோஷமாச்சு. அடே மிருகமே, நீ வர்றதுக்கு என்னை எவ்வளவு பாடுபடுத்திட்ட அப்படின்னு என்ன பண்ணினான்னா, அந்த தூக்கா போடுறதுக்காக போட்ட கொடிய அவிழ்த்து அதனால நரசிம்மத்தை கட்டினான். சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றார் 2 விதத்திலையும். கர கர கரன்னு நரசிம்மத்தை இழுத்துண்டு பிராமணர்கிட்ட வந்து சேர்ந்தான். ஓய் பாரும், இதுதானே நீர் சொன்ன மிருகம் என்று கேட்டு சந்தோஷமா நீ இத ஊருக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இவன் காட்டினானே தவிர அவரால பார்க்க முடியல. இவன் போய் சொல்றானா இல்ல அவனுக்கு பிரமையா அப்படின்னு இவர் ஒரு நிமிஷம் மயங்கும் போதே நரசிம்மருடைய கர்ஜனை கேட்டது. அவருக்கு ஒரே துக்கமா வந்தது. ஐயோ, இந்த வேடனுக்கு தெரியறியே, எனக்கு தெரிய மாட்டேன் அப்படிங்கிறியே அப்படின்னு சுவாமி கிட்ட நொந்து கொண்டார். அப்போ அசரீரி கேட்டது.
கோடி வருஷம் ஸ்வரூப தியானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய இந்த சித்த ஒருமுனைப்பாடு இவனுக்கு ஒரே நாள்ல உண்டாயிடுத்து. எங்க சுத்தினாலும் ஒரே தியானமா இப்படி பிராணன பந்தயம் வச்சு சாதனை பண்ணினவனா எந்த ரிஷியுமே இல்ல. இந்த மகாபக்தனுடைய சங்கம் உனக்கு ஏற்பட்டதுனாலதான் கர்ஜனையும் இந்த வாக்கும் கேக்குற பாக்கியமாவது உனக்கு கிடைச்சது. இதனாலேயே உனக்கு மந்திர சித்தியும் உனக்கு கிடைச்சிடுத்து. உனக்கு அவசியமான காலத்துல ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் அப்படின்னு பகவான் வாக்கு சொல்லிட்டு பத்மபாதருக்கு நரசிம்மருடைய ஆவிர்பவம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, குரூரமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி கொண்டு வந்த காப்பாளிகர்களுடைய தப்பையெல்லாம் ஆச்சாரியால் எடுத்து சொல்லி சாத்விக வழிக்கு வரும்படி உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். சில பேரெல்லாம் அவர் சொன்னதை கேட்டுட்டு உடனே மாற ஆரம்பிச்சா. சில பேர்கள்ல அவர்கிட்ட துவேஷம் பாராட்டின்னு இருந்தா. அதுல ஒருத்தன் ஆச்சாரியால் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, எனக்கு கபாலியுடைய தர்சனம் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா ராஜாவுடைய தலையையோ இல்ல ஆத்ம ஞானியுடைய தலையையோ பலி கொடுத்தா உடனே அவனுடைய தர்சனம் கிடைச்சிடும். ராஜா கிட்ட என்னால போக முடியாது, அவன் என்னையே வெட்டிடுவான், அதனால கருணாமூர்த்தியான உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னான். காபாலிகன் கேட்டதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமே உண்டாயிடுத்து. நமக்கு இப்படி கூட ஒருத்தன் கேட்பானான்னு இருக்கு, ஆனா அவருக்கு சந்தோஷம் உண்டாச்சு. ஆனா ஒண்ணுக்கும் உதவாதது அப்படின்னு நினைக்கிற இந்த மனுஷ சரீரம் கூடவா ஒருத்தனுக்கு ஈஸ்வர தர்சனமே கிடைக்கிறதுக்கு உதவி பண்றது அப்படின்னு, சரிப்பா உன் ஆசைப்படியே ஆகட்டும், ஆனா என் சிஷ்யர்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்சா உன்னை ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு சொன்னார். நான் தனியா இருக்கிற தியானத்துல இருக்கிற சமயத்துல என்னுடைய சிரசை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். அப்படியே அவர் தனியா தியானத்துல இருந்த போது வந்தான். கத்திய உருவினான். எங்கிருந்தோ பத்மபாதர் அங்க குதிச்சார். ஹா ஹான்னு பெருசா சத்தம் கேட்டது. காபாலிகன் உடம்பு கிழிப்பட்டு எதிர உயிர் நீங்கிய உடலா கிடந்தது. ஆச்சாரியால் பார்த்தார், கண்ணை திறந்து பார்த்தார். இது எப்படி நடந்தது அப்படின்னு பத்மபாதர் கிட்ட கேட்டார். பத்மபாதர் சொன்னா, நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல, இப்பதான் எனக்கு சுய நினைவே இருந்தது, நான் கங்கை கரையில இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, நரசிம்ம உபதேசம் உனக்கு ஆகியிருந்ததா அப்படின்னு கேட்டார். ஆமா ஆகியிருந்தது, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சுவாமி என்ன ஏமாத்திட்டு வேடனுக்கு தர்சனம் கொடுத்தார், அவசியமா இருக்கிற சமயத்துல வருவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பத்மபாதருக்கு சட்டுன்னு தெளிவாயிடுத்து. ஆஹா, சுவாமி சொன்னபடியே பண்ணிட்டார் அப்படின்னு சந்தோஷமாச்சு. இதுதானே அவசியமான டைம், கரெக்டா அந்த சமயத்துல வந்திருக்காரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஆச்சாரியாளுக்கும் நரசிம்மருக்கும் நமஸ்காரம் பண்ணினார். அவருக்கு ஏன் பத்மபாதர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் பெரியவா கையோடைய சொல்றார். ஒரு நாள் அவர் கங்கையினுடைய அக்கறையிலும் ஆச்சாரியால் இக்கரையிலுமாக இருந்தார். ஆச்சாரியால் ஈர வஸ்திரத்தோட இருந்தார். பத்மபாதர் அவர்கிட்ட காய்ந்த சுத்த வஸ்திரம் இருந்தது. சிஷ்யருடைய பக்திய லோகத்துக்கு மத்த சிஷ்யாளுக்கெல்லாம் பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியால் நினைச்சார். வஸ்திரத்தை இங்க கொண்டு வா அப்படின்னு கரையில இருந்தவர்கிட்ட சொன்னார். குரு ஆக்ஞை அப்படின்னு தட்டாம உடனே பண்ணிடணும் அப்படிங்கிற ஸ்மரணை தான் பத்மபாதருக்கு இருந்தது. அதுல நடுவ கங்கை இருக்கிற ஸ்மரணையே அவருக்கு போயிடுத்து. எப்படி பூமியில நடப்போமோ அந்த மாதிரி ஆச்சாரியால் இருந்த பக்கமாக பிரவாகத்தின் மேலேயே நடக்க ஆரம்பிச்சுட்டார். அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. அவர் எங்கெல்லாம் அடி வைக்க இருந்தாரோ அங்க எல்லாம் கங்கா தேவி ஒரு தாமரைய புஷ்பிச்சு பாதத்தை அப்படியே தாங்கிண்டா. அதன் மேலாகவே அவர் எதிர்கரைக்கு குருநாதர் கிட்ட வஸ்திரத்தை கொடுத்தார். பத்மங்களால தாங்கப்பட்ட பாதத்தை உடையவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பத்மபாதர் அப்படின்னே பேர் வந்தது. மத்த சிஷ்யர்கள் எல்லாம் என்னம்மா கங்கைய தாண்டிட்ட அப்படின்னு ஆச்சரியப்பட்டார்களாம். அவரானா இது என்ன ஆச்சரியம், எந்த குருநாதரை ஸ்மரிச்சா சம்சார சாகரமே முழங்கால் அளவு ஆகிடுறதோ அவரே ஆக்ஞை பண்ணும்போது இந்த கங்கை எல்லாம் என்ன பிரமாதம் அப்படின்னு சொன்னாராம். லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தின் பெருமைய தெரிய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூத்திர கர்த்தாவான வியாசர் நினைச்சார். என்ன பண்ணினார்னா ஒரு வயோதிக பிராமணர் மாதிரி ரூபம் எடுத்துட்டு வந்தார்.
அவர் வந்து ஒரே விதண்டை வாதம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இது என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம் அப்படின்னு விடாம வாதம் பண்ணிட்டே போனார். ஆச்சாரியாலும் சளைக்காம பதில் சொல்லிண்டே வந்தார். ஆச்சாரியாலோட நாள் கணக்குல வியாசர் வாதம் விதண்டை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆச்சாரியாலும் சளைக்காம பண்ணிட்டு இருந்தார். அப்போ இப்படி ஒரு மனுஷர் வாதம் பண்ணுவதா, யாரா இருக்கும், ஆச்சாரியால் கிட்ட இப்படி பண்றாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சா. அப்போ பத்மபாதருக்கு இவர் யாரா இருக்கும் அப்படின்னு கண்ண மூடி ஞான திருஷ்டினால பார்த்தார். அட, வேதவியாச பகவான் அல்லவா வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சின்றார். சரிதான், நம்மளோட குருநாதரோ பரமசிவன், சங்கரஹ சங்கரஹ சாக்ஷாத். வந்திருக்கிற வேதவியாசரோ மகாவிஷ்ணுவே. வியாசோ நாராயண ஸ்வயம். சங்கர பகவானும் நாராயண பகவானுமே விவாதம் நடத்துவதா ஏற்பட்டிருக்கும் போது எப்படி மத்தியஸ்தம் பண்றது, யாரு மத்தியஸ்தம் பண்ண முடியும், கிங்கரனான நாம் என்ன செய்யறது அப்படின்னு ஸ்லோகம் ரூபமா சொல்லி நமஸ்காரம் பண்ணினார். வந்தது வியாசர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆச்சாரியாளுக்கு ஒரே பக்தியும் சந்தோஷமும் அடக்கமும் வந்துடுத்து. உடனே அவர் சொன்னார், வாஸ்தவமா இந்த பாஷ்யம் உங்களுடைய ஹிருதயத்தை அனுசரிக்கிறதா இருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஸ்வஸ்வரூபம் எடுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். உடனே கிழபிராமணர் வியாச ரூபத்துல தர்சனம் கொடுத்தார். ஆச்சாரியாளுக்கு நிரம்ப அனுகிரகம் பண்ணி, லோகத்துல என்னெல்லாம் விதண்டவாதம் பண்ணுவாளோ அதை எல்லாத்தையும் நானே உனக்கு பண்ணிட்டேன். அப்படி பண்ணி இந்த உன்னோடதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஷ்யத்திற்கு என் பூரண அனுகிரகம் உண்டு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். சரி, உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம், அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இது பிரச்சாரம் ஆயிடும். 8-16 ஆனது என்னுடைய வயசு. இப்போ 16 பூர்த்தி ஆயிடுத்து. யதாஸ்தானம் திரும்புறதுக்கு நீங்கள் தான் அனுமதி தரணும்னு கேட்டுண்டார். உடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல அப்படி நீ பண்ணப்படாது. நீயே தேசம் பூராவும் நேர்ல போய் வாதம் நடத்தினாதான் வழிக்கு வரக்கூடியவர்களா நிறைய பண்டிதர்கள் சித்தாந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கா. அதை விட ரொம்ப முக்கியமா உன்னுடைய ஸ்வரூப தர்சனம் அவர்களுக்கும் சரி எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா? அந்த ஸ்வரூப தர்சனத்தினாலேயே எல்லாருக்குமே நல்ல சத்கதி கிடைச்சிடுமே. அதனால நீ இன்னும் 16 வருஷம் இருக்கணும். பரத கண்டம் முழுசும் திக்விஜயம் பண்ணி தர்மோத்தரணத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வியாசர் சொன்னார். பிரம்மாதான ஜென்மா தந்து இத்தனை ஆயுஸ் அப்படின்னு எழுதுபவர். அப்படியே பிரம்மாவும் அப்படியே அங்க தோன்றினார். திரிமூர்த்திகளும் சேர்ந்து விட்டா. ஈஸ்வர அவதாரத்துக்கு நான் என்ன ரூல் பண்றது, இஷ்டப்படி எவ்வளவு காலம் வேணுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அதுக்கப்புறம் பிரம்மாவும் வியாசரும் அந்தர்தனமானா. காசி வாசத்தின் போது இதெல்லாம் நடந்தது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்தது. ஒரு நாள் ஆச்சாரியால் கங்கா ஸ்நானத்துக்கு பரிவாரத்தோட போயிட்டு இருந்தார். வழியில ஒரு பஞ்சமன், அதாவது தீண்டாதவன் வேணும்னு அவர் பக்கத்துல வந்தான். தள்ளிப்போன்னு ஆச்சாரியால் சொன்னார். உடனே அவன் சில கேள்விகளை எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். பெரிய ஐயரே, போ போ அப்படின்னு எதையோ போக சொல்றியே, எதுகிட்ட இருந்து எதை எட்டி போக சொல்ற? தேகம் அப்படிங்கிற கூட்டுல ஒண்ணு இன்னொன்னு கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்றியா? அதுதான் உன் அபிப்பிராயமா? இல்லைன்னா இந்த 2 தேக கூட்டுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கே, அதுல ஏதோ 2 இருக்கிற மாதிரியும் பிராமணனுடைய உயிர்கிட்ட பஞ்சமனுடைய உயிர் வரக்கூடாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல போன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டான். இருக்கிறது ஒரே உயிர், அதாவது ஒரே ஆத்மா. அப்படிங்கறதுனால ஒரு ஆத்மா கிட்ட இன்னொரு ஆத்மா வரப்படாது அப்படின்னு சொல்றது அபத்தம் இல்லையா? இன்னமும் கொஸ்டின்ஸ் அவன் கேட்க ஆரம்பிச்சான். இவன் பிராமணன், இவன் பஞ்சமன் அப்படிங்கிற பெருசான பேத பிரம உனக்கு எப்படி ஐயா வந்தது அப்படின்னு கேட்டு, இப்போ சுவாமி எப்படி நாமாக தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2 விவரணங்கள் உண்டு, பிரஸ்தானங்கள். அதாவது பரமாத்மா எப்படி ஜீவாத்மாவாக தோன்றுகிறது அப்படிங்கிற பிரஸ்தானங்கள். முதல்ல அத 2த்தையுமே அவன் பேச ஆரம்பிச்சான். முதல்ல அவன் பிரதிபிம்பவாதம் அப்படிங்கறத பேசினான். அதாவது சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கிற எல்லா ஜலத்திலையும் தெரியும் இல்லையா? அதாவது ஒரு ஜலத்தை தெளிச்சோம்னா அதுல சூரியன்ல ஒவ்வொரு
ஜல துளியிலையும் வந்து பிரதிபலிக்கிறது இல்லையா? அப்படி ஆகாசத்துல வைரக்கல்லு மாதிரி பிரகாசிக்கிற ஒரு சூரியன் கங்கா ஜலத்திலையும் பிரதிபிம்பம் இடுறது, எங்களுடைய சேரிக்குட்ட ஜலத்திலையும் கூட தான் பிரதிபிம்பிக்கிறது. இந்த 2 பிரதிபிம்பங்களுக்குள்ளயும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்புறம் அவச்சின்னவாதம் பேசினான். அதாவது ராஜா அரண்மனையில தங்க குடம் இருக்கு, அதுக்குள்ளயும் பார்த்தா ஆகாசம் இருக்கு. எங்களுடைய சேரி வீடுகள்லயும் மண்பானை வச்சிருக்கோம், அதுக்குள்ளயும் ஆகாசம் இருக்கு. தங்க குடத்துல இருக்கிற ஆகாசத்துக்கும் பானையில இருக்கிற ஆகாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? பிராமண தேகமோ பஞ்சமன் தேகமோ எதுவானாலும் அது ஒரு கட்டம். உள்ள இருக்கிற ஆத்மா ஆகாசத்துல என்ன வித்தியாசம்? 2 உடம்புக்குள்ளயும் 2 அளவான ஜலத்துளிகள் தான். ஆனா உள்ளே தெரிகிற பிரதிபிம்பத்தினுடைய மூல ஆத்ம சூரியன் ஒண்ணுதானே. அதனால தன்னில் தானே ஆனந்திச்சுட்டு இருக்கிற ஞான சமுத்திரம் ஒண்ணுதான் உள்ள இருக்கு. உள்ள ஏக்கமான அது ஒண்ணே இருக்க, வெளியில பார்த்து நீ இப்படி பேதமா பேசுறியே ஐயரே, நீ சொல்லி கொடுக்கிற வேதாந்த பாடத்துல இப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டான். உடனே ஆச்சாரியால், ஆஹா, தாங்கள் இப்படிப்பட்ட பிரம்மவித்தா, தங்களுடைய ஞான நிலைய தெரிஞ்சுக்காததுனால லோக ஆச்சா லோக ஆச்சாரங்களுடைய படி நான் அப்படி சொன்னேன். இப்போ நான் தெரிஞ்சுட்டேன், உங்களை ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நமஸ்காரம் செஞ்சார். 5 ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கு மனிஷா பஞ்சகம் அப்படின்னு பேரு. மனிஷா அப்படின்னா தீர்மானமான அபிப்பிராயம், நிச்சயமான கொள்கை. ஆத்ம ஞானி உள்ளவர், ஆத்ம ஞானியா இருக்கிறவர் எந்த ஜாதியில எந்த குலமானாலும் சரி, பஞ்சமனோ பிராமணனோ எவரா இருந்தாலும் சரி, அவர் எனக்கு குரு. இதுவே என் மனிஷா. எனக்கு குரு மட்டும் இல்ல, தேவேந்திரன் கூட அவருடைய பாதத்துல விழ வேண்டும் என்பதே என் மனிஷா அப்படின்னு உறுதிப்படுத்தி சொன்னார். ஞானிகள் விஷயத்துல ஜாதி குலம் வயசு அந்தஸ்து எதுவும் பார்க்காம குருஸ்தானத்துல வச்சு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய உறுதியான முடிவு அப்படின்னு தெரியறது. அவர் சொன்னதை வச்சு இப்போ இருக்கிற வாதிகள் எல்லாம் என்ன சொன்னார்னா, ஆச்சாரியால் வர்ணாசிரம பேதங்களை ஜாதிகளை ஒழிக்க சொல்லிட்டார் அப்படின்னு விபரீதமா அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சுடுறா. அவர் வாயில புகுந்து இவ வந்து பிடுங்கி எடுக்கிறா அப்படிங்கிறார் பெரியவா. அனுஷ்டானத்துல பல பிரிவினர் பலவேறு ஆச்சாரங்களை பின்பற்றினால்தான் அவரவருக்கும் க்ஷேமம் உண்டாகும். அதனால அவர்களெல்லாம் கலந்துடக்கூடாது. மனசனுடைய அன்பில் தான் கலக்கணுமே தவிர வாழ்க்கையில கலந்துடக்கூடாது அப்படிங்கிற வர்ண ஆசிரம தர்மங்களை நிலைநாட்டினவர் ஆச்சாரியால். அதனால அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இங்க சொல்றார். இப்போ விஸ்வநாதருடைய விளையாடல் வெளிப்பட்டது. தீண்டாதான் மறைஞ்சு விஸ்வநாதர் தர்சனம் தந்தார். ஆச்சாரியால பரிசோதிச்சு அவர் தன்னளவுல ஞானியானாலும் உலக ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டியவர்களுக்காக தாமும் அப்படியே செய்வா. லோகத்துக்கு மேலே போனவர்கள் கிட்ட விஷயத்திலயோ தன்னுடைய குருத்துவத்தை மறந்து சிஷ்ய பாவத்துல அடங்கி நிற்பார்னு காமிக்கிறதுக்காகவே சுவாமி பஞ்சமனா வேஷம் போட்டு வந்து விளையாடினது. இப்படி ஆச்சாரியால் தேசம் முழுக்க திக்விஜயம் செய்யணும்னு வியாசர் சொல்லியிருந்தார் இல்லையா? அதன்படி ஆச்சாரியால் காசியிலிருந்து புறப்பட்டார். அப்போ என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு நாம இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.